السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: فالله خير حافظا وهو أرحم الراحمين. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நமது நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கிருபையாளன், இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன் என்பதை பற்றி சென்ற வாரத்திலே நாம் சொன்னோம். அதனுடைய தொடராக அல்லாஹ் ரொம்ப இரக்கமுள்ளவன், அல்லாஹு ஹைருன் ஹாஃபிதுன், எதையும் பாதுகாப்பதில் கூட அல்லாஹ் மிகச் கிருபையாளன், வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன். அவனை மிஞ்சிய கருணை உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. அதனால்தான் சென்ற வாரம் சொன்னோம், அல்லாஹ் கருணையை, இரக்கத்தை 100 பங்காக வைத்து 1 பங்கைத்தான் அவனுடைய படைப்பிடங்களுக்கே கொடுத்திருக்கிறார். 99 பங்கை அவன் வைத்திருக்கிறான். அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த 99 கருணைகள், கிருபைகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கருணை, கிருபை, அதுக்கே இந்த உலகத்தில எவ்வளவு இரக்கம் காட்டப்படுகிறது. அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளையும் நாம் பார்க்கிறோம், எவ்வளவு இரக்கம் உள்ளதாக இருக்கு. இப்ப அல்லாஹ்விடத்திலே அதிகமான கிருபைகள், இரக்கம் இருக்கு. இப்ப அல்லாஹ் எல்லா படைப்பினங்களையும் நேசிக்கிறான். எல்லா படைப்பும் அல்லாஹ்வை நேசிக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. கல் தஸ்பீஹ் செய்கிறது, உணவு கையிலே எடுத்து வாயிலே வைப்பதற்கு முன்பாக ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கலன்னாங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்துன்னு சொன்னாங்க. உணவு, மரம், செடி, கொடிகள் பச்சையாக இருக்கும் வரை அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அல்லாஹ்வை ஏன் தஸ்பீஹ் செய்கிறது? அல்லாஹ்வுடைய நேசத்தை அது பெற வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசம் என்பது, அன்பு என்பது கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேற எது இல்லை. எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நமக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று பொருள். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டும். அல்லாஹ்விற்கு நாம் நேசர்களாக ஆகும் பொழுது அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகிறான். அவனுடைய கருணை என்பது தனி. அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவன், அல்லாஹ் மிகுந்த கருணை உள்ளவன், பொறுமையாளன். இதையெல்லாம் நினைத்துத்தான் பல மக்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எத்தனையோ மக்கள் அட்டூழியங்கள் செய்கிறார்கள், பகிரங்கமாக செய்கிறார்கள், வெளிப்படையா தெரியுது மாதிரி. அல்லாஹ் பார்க்கல நினைச்சிட்டாங்களோ, அல்லது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், ஆனா அவ்வளவு சீக்கிரமெல்லாம் வேலை நமக்கு வராது. இப்ப இவை அனைத்தையும் அல்லாஹ் பொறுத்துக் கொள்கிறான். பொறுமையாளன், கருணையாளன்.
அனைத்தையும் பார்த்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு இருக்கிறான். அதனால நாம பெரும் அட்டூழியெல்லாம் செய்து கொண்டு, அநியாயம்லாம் செய்து கொண்டு, பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் ஒரு நொடி பொழுது கூட கிடையாது. ஒரு நொடியிலே அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் நினைத்தால் அழித்து விடுவான். நம்ம அதனால அல்லாஹ் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு, அல்லது அல்லாஹ் பார்த்தாலும் அவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று நினைத்துக் கொண்டு நாம் தவறுகளை, அநியாயங்களை, அட்டுழியங்களை செய்யக்கூடாது. அந்த உறுதியான எண்ணம் தான் ஈமானின் முதல் பகுதி. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம ஏதாவது தவறு செஞ்சோம்னா பின்னாடி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு வராட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய பாதிப்புகள் வரும். நம்முடைய பிச்சனங்கள் பாதிக்கப்படுவார்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனால் தவறுகள் என்பது, அநியாயம் என்பது, அட்டூழியங்கள் என்பது நாம் முடிந்த அளவுக்கு தெரிந்தது என்று சொன்னால் அதை இல்லாமல் செய்யக்கூடாது. இதையெல்லாம் மனிதன் புரியாமல் தான் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, யாரும் எதுவும் நமக்கு செய்ய முடியாது, நம்ம எது வேண்டாம் என்ற ஆணவத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பல மனிதர்கள் அப்படித்தான் தவறுகளை செய்கிறார்கள். ஷைத்தான் அந்த ஆணவத்தினால் தான் கியாம நாள் வரை இன்னைக்கு இப்லீஸாகவே இருக்கான். அவனுக்கு சொர்க்கமே கிடையாது, நரகம் தான். ஆணவம், பெருமை என்பதெல்லாம் மனிதன் தனக்குள் உள்ளத்திலே வைத்திருந்தான் என்று சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நெருப்பு விறகை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டே இருக்கும். அதே போன்று நம்முடைய ஈமானை தின்று கொள்ளும். இப்ப ஈமான் போயிருச்சுன்னா அழிவுதான். அதனால் நாம் அல்லாஹ்வுடைய இரக்கம் மிக அதிகமாக, அவனுடைய கருணை என்பது அதிகமானது. அதே நேரத்தில் கொடுமையாளன். அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் தாங்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதன் பெரும் வசதி வாய்ப்புகளை எல்லாம் அனுபவிக்கிறான், அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை எல்லாம் அனுபவிக்கிறான். எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறாக செயல்படுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல ஆடை உடுத்துகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அருள். அப்பப்போ வயிற்றுக்கு ஏதாவது பசியை தீர்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அருள். இப்ப நினைத்து பார்க்கணும், இந்த பசியை தீர்ப்பதற்கு எத்தனை பேர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல? எத்தனை பேர்கள் சரியான ஆடை இல்லாமல் கோவணத்தை கட்டிக்கொண்டே எத்தனை பேர்கள் அழுகிறார்கள், துண்டை கட்டி கொண்டு அழுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு ஆடைகளை உடுத்தக்கூடியது. அப்ப அல்லாஹ்வுடைய அருள், அவன் கொடுத்திருக்கக்கூடிய கிருபை, கருணை, இத்தனையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்விற்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அவன் படைப்பினங்களை அழித்து விடுவதற்காக வேண்டி படைக்கவில்லை. அநியாயம் எல்லாம் செய்யக்கூடிய நேரத்துல மனுஷன் அல்லாஹ்விற்கு மாற்றமா நடக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எல்லாமே, அல்லாஹ் படைத்த அனைத்துமே அல்லாஹ்ட்ட கேட்குற அனுமதி. அல்லாஹ் என்ன இப்படி அநியாயம் பண்றான், இவ்வளவு பாவம் செய்யறான், எவ்வளவு பகிரங்கமா செய்யறான், அல்லது மறைமுகமாக நீ பார்க்கவில்லை என்று செய்கிறானா என்னன்னு தெரியல, அதனால் நீ எங்களுக்கு அனுமதி கொடு. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு அனுமதி கொடுங்க. அல்லாஹ் நீ அனுமதி கொடுத்தால் நாங்கள் அவனை அழித்து விடுகிறோம். ஒரு கட்டணம் கூட அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கும். நீ சொல்லு, அப்படி விழுந்தா சரியா போ. மரம் செடி கொடிகள் போய்கொண்டே இருக்கும் பொழுது இவன் அநியாயம் செய்கிறான், நான் இவனால விழுந்துடுறேன், போயிடுவான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கும். இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம் அல்லவா, நில அதிர்ச்சி, இடி விழுந்து, மரம் விழுந்து, எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொன்றும் அல்லாஹ் இடத்திலே அனுமதி கேட்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீ அவனை படைக்கல, நான் தான் படைச்சேன்.
அழிக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. நான் அவனுக்கு இரக்கம் காட்டுகிறேன். நீ படைச்சிருந்தா அந்த கருணை என்ன கிருபை என்ன என்பது உனக்கு தெரியும். நீ படைக்காதனால நான் படைச்சதுனால அதனுடைய இரக்கத்தை பற்றி, ரஹமத்தை பற்றி, கருணையை பற்றி, கிருபையை பற்றி நான் உணர்கிறேன், எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களே இந்த மனிதன் செய்யக்கூடிய அலிசாட்டியங்களை, அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடக்கக்கூடியதை பார்த்து அல்லாஹ்விடத்திலே நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு மனிதன் இந்த உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்ன 500 வருடம் மலை உச்சியில வாழ்ந்தவனை அல்லாஹ் அவனுக்கு குடிப்ப தருகிறான், சாப்பிடுறதுக்கு தருகிறான், கேமனால நிக்கிறான், எல்லாரும் கூட நிக்கிறான். சரி, அவன் சொர்க்கத்துக்கு அழைச்சிருக்கான். யாரெல்லாம் 500 வருஷம் வாழ்ந்தனே, அதுக்காக வேண்டியா என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு கேட்டான். 500 வருஷம் மலை உச்சியில இருந்து நான் உன்னை தவம் செய்தேன், திக்ர் செய்தேன், தொழுதேன், இபாதத்துகள் செய்தேன். அல்லாஹ் சொன்னா அதுக்கு இல்ல, என்னுடைய கிருபையினால நான் இறக்கப்பட்டு உன்னை அனுப்புறேன். 500 வருடங்கள் நான் செய்த அமல்கள் என்ன, அதற்கு பலன் என்ன? மலாயிக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நான் உனக்கு கண்ணை கொடுத்தேன், யாரெல்லாம் அந்த 500 வருஷம் வணங்கு அந்த கண்ணுக்கு சரியா போச்சுன்னா, அல்லாஹ் கொடுத்த கண் இருக்கிறதே அதுக்கே அவன் 500 வருஷம் வணங்கியது சரியா போச்சு. பாக்கி உள்ளதெல்லாம் கை கால்கள் உறுப்புகள் கிட்டினி இன்னும் எத்தனையோ இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னானா நீ வணங்கியது சரியா போச்சு, உன்னுடைய ஒரு உறுப்புக்கு நான் கொடுத்தேனே அதற்கே சரியா போச்சு, அடுத்து உள்ளதுக்கெல்லாம் நான் இறக்கப்பட்ட அனுப்புறேன். நான் இறக்கப்படலைன்னா உன்னை நரகத்துக்கு தான் அனுப்பணும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படியானால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளுக்கே நாம் அதிகமாக நன்றி செய்யணும். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நாம் எந்த செயலையும் செய்ய முடியாது. எது செய்ய வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய கருணை கிருபை வேண்டும். அதனால்தான் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கருணை எங்களுக்கு கொடு. அந்த கருணையை பெற வேண்டும், அந்த இரக்கத்தை பெற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல அமலுக்கு அதிகமா செய்யணும், அதிகமா அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்யணும். பாவ மன்னிப்பு கேட்கிறதுக்கே அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி நபியிடம் கேட்டாரு, யார சொல்லலாம், நான் வெளியில நல்லா தான் இருக்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேர் பாக்குறவங்க குடும்பத்துல வெளியில இவர மாதிரி நல்லவர் யாரும் இருக்காங்களா? அவ்வளவு தங்கமானவருங்க. வீட்டுல போய் கேட்டாதான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய குடும்பத்தில் யார் நல்லவரோ அவரே சிறந்தவர். கயிறுக்கும் கயிறும் அகலி, உன்னுடைய மனைவிடத்துல கேட்பார், நல்லவன் நல்ல நல்ல கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டா நீ நல்லவர் தான், அவர் தான் சிறந்தவர். இன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. மனைவிடத்துல நம்ம நல்லவன்னு சொல்ல முடியாது, பேர் வாங்கவே முடியாது. ஏதாவது வாங்கி கொடுக்கப்ப மனசுக்கு திருப்தியா ஏதாவது கொடுக்கப்ப நல்லவன் அப்படிமா, கொஞ்சம் 2 நிமிஷத்துல பார்த்தா இவனை மாதிரி ஒரு கெட்டவன் யாருமே கிடையாது. என்னமோ நான் வாக்கப்பட்டுட்டேன், என்ன செய்வேன், ஏன் தலைவிதி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தில் யார் நல்லவர்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். இப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க, யார சொன்னா நான் வெளியில நல்லா இருக்கிறேன், ஆனா வீட்டுக்குள்ள போனோம்னே ஒரு கடுகடு கூட நான் பேசுறேன், கடுமையா நடந்து கொள்கிறேன், வீட்டுல மட்டும் கடுமையா நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி அப்படியா இஸ்திக்பார் செய்யறது இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி இஸ்திக்பார் செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லுங்க, 70 முறை, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 70 முறையாவது இஸ்திக்பார் செய்யும் அப்படின்னா. இஸ்திக்பார் செய்யும் பொழுது அல்லாஹ்
அவனுடைய கிருபையால் இது போன்ற ஒரு குணத்தை மாற்றுகிறான். வீட்டுக்கு போனா கடுகடுப்பா, கடுமையா நடந்து கொள்வது, வெளியில் நல்லவர்களா நடப்பது என்ற அந்த தீய குணம் இருக்கு. அல்லாஹ் அதை தட்டுவான். நீ அல்லாஹ்விடத்திலே வருந்தி இஸ்திக்பார் செய். மூமினானவன், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, மூமினானவன் அறிவாளி தவறு செய்தால் உடனே இஸ்திக்பார் செய்வான், வருத்தப்படுவான். வருத்தப்பட்டு அவன் இஸ்திக்பார் செய்வான். மூமின் அல்லாதவன் அறிவில்லாதவன், மூமின் அல்லாதவன் தவறு செய்தால் தத்துவம் பேசுவான் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். நீங்க எத்தனை பேர் தவறு செஞ்சுட்டு அதுக்கு காரணத்தை சொல்றாங்க, பெரிய தத்துவமா பேசுவாங்க. நான் எதுக்கா செஞ்சேன், நீங்க அதெல்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு புரியும். ரொம்ப பெரிய தத்துவம், பயங்கரமான ஒரு கவிதையை போன்னு சொல்வார்கள். தவறு செஞ்சுட்டு அதுலயும் தத்துவம் பேசுறது. இப்ப மூமினானவன் தவறு செய்து விட்டால் அல்லது பிறர்களை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு தனியா கூட சொல்லுவான். அப்போது அவன் வருந்தி இஸ்திக்பார் செய்வான். இந்த இஸ்திக்பார் செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த தவறை மன்னிக்கும் தன்னுடைய கிருபையா. முரளி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க பாவ மன்னிப்பு யார் இஸ்திக்பார் செய்யணும் அவங்க கூட போய் உட்காருங்க. யாராவது திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்க கூட போய் உட்கார்ந்து. பாவ மன்னிப்பு யாராவது இஸ்திக்பார் செய்யும் பொழுது அவங்க பக்கத்துல போய் கூட நீங்க உட்காருங்க. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கும் லேச வரும். அல்லாஹ் தண்டிக்க நாடி விட்டால் யாரும் தாங்க முடியாது. இப்ப அதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்புகள் கேட்கும். இஸ்திக்பார் தான் எல்லாத்துக்குமே அதிகமா. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாத்துக்குமே மழை வரணுமா உடனே இஸ்திக்பார், ஏதாவது நாட்டம் நிறைவேறணுமா இஸ்திக்பார், உட்கார்ந்து ஸலவாத் ஓதிட்டு அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்பார் செய்யுங்க. மழை இல்ல, கடுமையான வறட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர் மேடையில ஏறினாங்க, குத்துபா மேடையில ஏறி அதிகமா சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத் ஓதிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய சொல்லிட்டு மெம்பர் மேடையை விட்டு இறங்கிட்டாங்க. உடனே கீழே இறங்கணும்னு சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, என்ன போய் குத்துபாவில மழை இல்லை, அதுக்கு ஏதாவது துவா செய்வீங்கன்னு பார்த்தா நிறைய இஸ்திக்பார் செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு ஸலவாத் ஓதிட்டு கீழே இறங்கிட்டீங்கன்னா மழை வருவதற்கு இதுதான் துவா அப்படின்னு சொன்னாங்க. பிரார்த்தனை என்பது இதுதான். இப்ப நாம் அதிகமாக இஸ்திக்பார் செய்யும் பொழுது அல்லாஹ் இறக்கப்படுகிறான். அந்த இரக்கத்தின் மூலமாக மழை கூட வரும். இன்னைக்கு சிரமப்படுறோம், அங்க பெய்யுது இங்க பெய்யுது என்று சொல்லுகிறோம். சாயந்தரம் பார்த்தா நல்ல கடுமையான மழை வரும் இருக்கு, இப்படி 1 மணி நேரத்துக்கு குறையாம வருங்கிற அளவுக்கு நிலைமையெல்லாம் சூழ்நிலையெல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்தா மாறிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரியான முதல்ல இருட்டா வந்துச்சு சொன்னா உடனே மழை வரும், கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம்னாச்சும் பேசி போகும். இது என்ன வந்து நம்மளுக்கு ஆசையை கட்டிட்டு போயிடும். வரவே மாட்டேன், பார்த்துக்க. ஆனா நான் வரமாட்டேன். என்ன என்று ஒன்றுமே புரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இது மாதிரி கூட்டம் போட்டு துவா செஞ்சாங்க, இஸ்திக்பார் செஞ்சாங்க. நல்லா மழையை கொடுக்கல. யாரெல்லாம் பாத்தியா, ஊர்வினங்கள், கால்நடைகள், மனிதர்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன் தரல? எல்லாருமே வந்துட்டோம். ஊர்ல இருந்து இந்த மைதானத்திற்கு எல்லாருமே வந்துட்டோம், ஏன் மழை இல்லை? ஒரே ஒருத்தன் கெட்டவன் இருக்கான், ஒரு பாவி, அவனை போனா நான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாருப்பா இருந்தா போயிருங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். உங்க ஒரு ஆளுனால யாருக்குமே மழை இல்லாம எல்லாரும் சிரமப்படுறோம். நம்மனாச்சும் பரவாயில்ல, கால்நடைகளாம் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது, தண்ணீர் இல்லை, யாருப்பா போயிருங்க. அங்க பார்த்தேன், யாருக்கும் தெரியாம அஸ்தக்ஃபிருல்லாஹ் நிறைய ஓத ஆரம்பிச்சிட்டேன். யாருமே போல.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னோம்னா அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்குமா? அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யலாம். அழுதான் நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்து கடுமையான மழை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாரெல்லாம் என்ன யாருமே போலையே? அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். எல்லாரும் வந்துட்டோம், ஊர்ல யாருமே இல்லை, இஸ்திக்ஃபார் செய்யறோம், உங்ககிட்ட நாங்க பிழை பொறுக்க தேடுகிறோம், மழையை கொடுன்னு கேட்டோம். இல்ல ஒரே ஒருத்தன் இருக்கேன் பாவி, அவனை போய் சொல்லுன்னு சொன்னேன். யாருமே போல, நான் சொல்லிட்டேன். ஆனா திருப்பி மழையை கொடுத்தேன். அதான் இஸ்திக்ஃபார் ரொம்ப செஞ்சான். அழுது அல்லாஹ் இப்படி நம்மளை கடுமையா சொல்லிட்டானே மூசா நபி என்று அவன் அதிகமாக அழுது இஸ்திக்ஃபார் செய்தான். அதனால நான் மழையை கொடுத்தேன். மழை வருவதற்கு கூட நம்ம சொல்ல முடியாது யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்க சொல்ல முடியாது. நான் இப்ப சொன்ன மாதிரி குடும்பத்துல கெட்டவனா இருப்பாங்க, வெளியில நல்லவங்களா இருப்பாங்க. அதே போன்று பாவிகள் யாராவது இருக்கலாம் நிறைய. எத்தனை பேர்கள் பாவிகள் இருக்கா நமக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தொழுகிறோம்? நான் பல முறை சொல்லிட்டேன், ஜிம்மாவுக்கு வர்றது மாதிரி யாரும் அசருக்கு பாருங்க கிடையாது. மகரிப் பாருங்க, நீ அடுத்த ஜிம்மாவுக்கு தான். இப்ப ஏன் அந்த நிலை நமக்கு வரவில்லை? எங்க இருந்தாலும் அங்கு தொழுக. எத்துணை தவறுகளை நாம் செய்யக்கூடிய ஒரு, அதாவது துணிவோடு செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்ப ஏன் அந்த பாவத்தை விட்டு தவிர்க்கணும் என்ற நிலை வரல? அப்புறம் எப்படி நமக்கு மழை வரும்? எப்படி தண்டனைகள் வராம இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தனிப்பட்ட முறையில இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யுங்க, வீட்டுல கூட செய்யுங்க. கொஞ்ச நேரம் அந்த தொடரை பார்க்கிறோம், சீரியல் அரை மணி நேரம் ஆகுது. அந்த அரை மணி நேரத்துல அதை ஆஃப் பண்ணி போட்டு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் மழையை கொடுக்கும். வீணான தேவையில்லாத பேச்சை பேசலாம், நிப்பாட்டுறோம், தனியா போய் உட்கார்ந்து துஆ செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நமக்கு தேவை மழை. அல்லாஹ் குர்ஆன்ல ஃபகுல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலிக்கும் பனீன. அல்லாஹ் சொல்றான். அப்படி மழையை பற்றி சொல்றேன், குழந்தை இல்லாதவன்னு சொல்றேன், எல்லாமே இஸ்திக்ஃபார் தான் சொல்றேன். நீ அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஸலவாத் ஓதிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நிறைய செய்யுங்க. எல்லா காரியமும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதனால நம்ம தொழுகாம உட்கார்ந்து பேசாம இஸ்திக்ஃபார் செய்துட்டே இருப்போம் என்று நினைக்கூடாது. அந்த அமல் முக்கியம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த சிறப்பான ஜும்மாவின் பொருட்டால், நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரின் பொருட்டால், நாம் செய்யக்கூடிய அமல்களின் பொருட்டால் இதை வசீலாவாக வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு நிரப்பமான திருப்தியான உன்னுடைய அருள் மலையை எங்களுக்கு தருவாயாக. ஈமானோடு எங்களை வாழச் செய்வாயாக. உன்னை நினைத்து வாழச் செய்வாயாக. இறுதி வரை நாங்கள் பாவம் செய்யாதவர்களாக, பாவத்தின் பக்கம் நெருங்காதவர்களாக, உனக்கு நேசர்களாக, உன்னுடைய கருணையை பெறுவதற்கு, கிருபையை பெறுவதற்கு தகுதியான நல்லடியார்களாக யாருந்தான் எங்களை வாழச் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.